Salem Easy Samayal channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ரவை உப்புமா. அது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க ரவை ரெடியா இருக்கு. நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் ரவை. வறுத்த ரவை இது. அதுக்கு அப்புறம் நமக்கு தக்காளி தேவை. தக்காளி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, தண்ணி வந்து தேவைக்கேற்ப தண்ணி, பெரிய வெங்காயம் நீல வாக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் கடுகு, எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளவுதான் நமக்கு தேவை. வாங்க எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து நெஞ்சு கறிக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, நெஞ்சு கறிக்காது, நல்லா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். உப்புமாக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்தியாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறட்டும். இல்லை கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வணங்கணும். வெங்காயம் வணங்கின வரைக்கும் தான் உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். வந்து சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துனாலே போதும். சின்ன தக்காளிங்கிறதால 3 கட் பண்ணி போட்டிருக்கோம். தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கு. வெங்காயமும் தக்காளி எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆஃபீஸ் போகிறவங்க கூட எடுத்துகிட்டு போகலாம். தக்காளி போகிறதால டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் மதியம் கூட சாப்பிட வரைக்கும் நல்லாயிருக்கும் உப்புமா. இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமாக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இதே உப்புமாலே நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். வெஜிடபிள்ஸ் உப்புமா, அது மட்டும் இல்லாமல் கோதுமை உப்புமாலாம் செய்யலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா தான் நான் சொல்கிற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த சொம்பில், இந்த பெரிய சொம்பில் 2 சொம்பு தண்ணி நாங்கள் ஊற்றிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும்.
உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு தண்ணியில் நல்லா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்துனா நல்லா இருக்காது. தண்ணியில் கரெக்டாக இருக்கணும் உப்பு. இந்த மாதிரி கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதிகப்படியாக நீங்கள் கல்லுப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் தூளுப்பை விட. தூளுப்பு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். டிஷ்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து கொதிக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம், சீக்கிரம் கொதி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நம்ம ரவை வந்து சேர்த்திக்கலாம். வறுத்த ரவை நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ஒட்டுக்காக கலந்திங்கன்னா கட்டிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். ஆனால் விடாமல் கலக்கணும், விட்டிங்கன்னா கட்டிக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறதால நம்மளுக்கு சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சு மேலே தெளிக்கும். பார்த்து பத்திரமா செய்யுங்க. ஃபுல்லாக நல்லா கலந்துக்கோங்க. ஈஸியாக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு உப்புமா. நல்லா கலந்துட்டே இருந்ததால் பாருங்கள், கட்டி எங்கேயுமே கட்டலை, இவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சம். இந்த எண்ணெய் சேர்த்துறதால பிசுன்னு இல்லாமல் நல்லா வந்து பலபல நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் மேலே எண்ணெய் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய உப்புமா. இப்போ நம்ம லேசாக கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம் மேலே. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துனதால். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.